ஹாய், ஹலோடா ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம பிடிஎஸ் OT7FF மாமா பையன் அத்தை பொண்ணு போயிடலாமா? ரித்துவ தான் காட்டுறோம். ரித்து பக்கத்துல ஆரம் உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு. ஆரம் ரித்துவோட ஃபேஸே தான் பார்த்துட்டு இருக்கிறாரு. ரித்துவோட ஃபேஸ் அங்கங்க காயமா, அப்புறம் அப்படியே ஃபேஸ்லாம் ஒரு மாதிரி வீங்கின மாதிரி, அந்த மாதிரி இருக்கு ஃபேஸு. அதையே தான் பார்த்துட்டு இருக்கிறாரு. இப்போ ரித்துவோட கையை பார்க்குறாரு. அந்த கையில் ட்ரிப்ஸ் போட்டிருக்காங்க. அப்புறம் இந்த ஹார்ட் பீட்லாம் செக் பண்ணுவாங்க இல்லையா, அதெல்லாம் வந்து போட்டிருக்காங்க. மெதுவாக அவர் கையில் அப்படியே ஷேக் ஆகுது. மெதுவாக அந்த கையை எடுத்து ஒரு கை மேலே வச்சுட்டு ரித்துவே தான் பார்த்துட்டு இருக்கிறாரு. ரித்து இது வரைக்கும் இது வரைக்கும் எனக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி நான் கவனிச்சதே கிடையாது. ஏன்னா எனக்கு உண்மையிலேக்கு எந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டுமே இருந்தது கிடையாது. ஒரு க்ரஷ், ஒரு லவ் எதுவுமே இருந்தது கிடையாது. என் ஃபேஸ் கூட நான் இது வரைக்கும் சரியாக பார்த்தது கிடையாது. நான் ஃபர்ஸ்ட் தடவை உன்னுடைய ஃபேஸை இவ்வளோ நேரம் உட்காந்து பார்த்துட்ருக்கேன். கஷ்டமாக இருக்கிறது. நான் உன்னுடைய ஹஸ்பண்ட் தானே, ஆனால் நான் என்னுடைய கடமையிலேருந்து தவறிட்டேன்னு நினைக்கிறேன் ரித்து. ஒருவேளை ஒருவேளை நான் உன்கிட்ட மனசு விட்டு பேசியிருந்தேனா, நான் இருக்க ரித்து உனக்கு அப்படின்னு நான் சொல்லியிருந்தேனா, உனக்கு கம்ஃபர்ட் பண்ணியிருந்தேனா, நீ இந்த மாதிரி பண்ணியிருக்க மாட்டியோ? என் மேலே தான் தப்பா? நான் ஏதோ ஒரு கோவத்தில் அந்த மாதிரி உன்கிட்ட உன்னை அவாய்ட் பண்ணுது. எனக்கு பெரிய தப்பு ரித்து. இப்போ எனக்கு ரொம்ப வலிக்குதுடி, இது வலிக்குதுடி அப்படின்னு சொல்லி ஒரு செஸ்ட்டில் கையை வச்சுட்டு அப்படியே தலையை குனிஞ்சிட்டு அழுதுகிட்டே இருக்காரு. இப்போ 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 சொல்கிறேன்டி, என் மனசு ஃபுல்லாக நீ மட்டும்தான் இருக்க. நீ மட்டும்தாண்டி இருக்க என் மனசில். நீ ஃபுல்லாக வந்ததுக்கப்புறம் எனக்கு நிறைய ஆசை இருக்கு ரித்து. ரித்து, நீயும் நானும் ஒன்றா நம்ம லைஃப்பை ஸ்டார்ட் பண்ண, நம்ம பெட் ஷேர் பண்ணிக்கணும். அழகா உன்னை மாதிரி ஒரு குழந்தை, என்னை மாதிரி ஒரு குழந்தை, அவள் தான் நம்ம லைஃப் ஃபுல்ஃபில் ஆகிடும்டி. உன் கூட அழகான லைஃப் வாழணும்டி. வயசான காலத்துலையும் கையை பிடிச்சிக்கிட்டு உன் தோளில் சாஞ்சிட்டு அந்த மாதிரி அந்த மாதிரி லைஃப் அழகாக வாழணும்டி. ப்ளீஸ் ரித்து, ப்ளீஸ். என் மனசில் நிறைய ஆசை இருக்குது. ப்ளீஸ், என் ஆசையெல்லாம் நீ நிறைவேற்ற மாட்டியா? எனக்கு குழந்தை பெற்று கொடுக்க மாட்டியா? என் என் கூட பெட் ஷேர் பண்ண மாட்டியா ரித்து? ரித்து ப்ளீஸ், ப்ளீஸ் வா ரித்து, ப்ளீஸ் ரித்து. ஐ லவ் யூ டி, ஐ லவ் யூ ரித்து. ப்ளீஸ் ப்ளீஸ் வந்துரு ரித்து, வந்துரு அப்படியே சொல்லி அழுதுகிட்டே இருக்கிறாரு. இப்படியே தான் டைம் அப்படியே ஸ்கிப் ஆகிட்டே இருக்கு. உள்ள ஆரம் உட்காந்து அழுவுறத வெளியே நின்று அவங்களுடைய பேரண்ட்ஸ் தான் பார்த்துட்டு இருக்கிறாங்க. அப்படியே அவங்க அப்பா சோடரில் சாஞ்சிட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. சரி ஆயிரும்டி, டாக்டர் சொல்லியிருக்காங்கல்ல, கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கணும், பார்க்கலாம். கண்டிப்பாக கண்டிப்பாக நம்ம ரித்து நம்ம கிட்ட வந்துருவா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போது ரொம்ப நேரம் கழிச்சு இப்போ எந்திரிச்சு ரித்து ஐ லவ் யூ டி அப்படின்னு சொல்லி லிப்ஸ்லேயே ஒரு கிஸ் பண்ணுறாரு. அப்படியே அந்த லிப்ஸு ரித்துவோட லிப்ஸ் மேலே தான் இருக்குது. அவருடைய கண்ணீர் அப்படியே ரித்துவோடைய சீக்ஸ்லாம் அப்படியே விழுகுது. அப்படியே அழுகுறாரு. சாரி ரித்து, உன்னுடைய பர்மிஷன் இல்லாமல் முடியலடி என்னால். சாரி, நம்ம வெட்டிங் அன்னைக்கு கூட நான் உனக்கு கிஸ் பண்ணலல்ல, உன் மனசு ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கும்ல. சாரிடி அப்படின்னு சொல்லிட்டு அவர் கண்ணீர்லாம் தொடச்சிட்டு இப்போ அவர் சீக்ஸ் மேலே ஆரமோட கண்ணீர் பட்டிருக்கு. அதெல்லாம் அப்படியே தொடச்சி விட்டுட்டு அவர் வந்து அப்படியே போகிறாரு. அப்படியே நம்ம ரித்து சைடு பார்த்தோம் அப்படின்னா, ரித்துவோட கண்லேருந்து கண்ணீர் வருது, நான் ஸ்டாப்பாக வந்துக்கிட்டே இருக்கு. ஆனால் அதை ஆரம் கவனிக்கவே இல்லை. ஆரம் டோர் ஓப்பன் பண்ணிட்டு வெளியே போய் நேராக அவங்க அம்மாவை ஹக் பண்ணிட்டு பயங்கரமாக அழுகுறாரு. அதுடா சரியாயிரும்டா, வந்துருவாடா, மா எனக்கு பொண்டாட்டி வேணுமா, எனக்கு பொண்டாட்டி வேணும், ப்ளீஸ் மருத்து வந்துருவாடா அப்படி சொல்லி அவருக்கு வந்து அப்படியே ஆறுதல் சொல்லிகிட்டே இருக்கிறாங்க. அந்த சீனை அப்படியே கட் பண்ணிட்டு இப்போ மிஸ்டர் கிம் தான் ஸ்டேஷன் உள்ள நுழையிறது. வந்த உடனே பளிர் பளிர் பளிர்னு அந்த பையனுக்கு செம்ம அடி விழுகுது. சார் சார், அவ ஏற்கனவே ரொம்ப ரொம்ப இதாக இருக்குவா, சாவட்டும் சாவட்டும், எங்கள் வீட்டுக்கு போனாங்க சாவு கிடக்குறல்ல, எங்கே இருந்து அவரை திமுற, அவனை கண்டுபிடிச்சிங்களா? சார் அவன் எஸ்கேப் ஆயிட்டான் சார். எனக்கு தெரியாது இதில் யார் யார் சம்மந்தப்பட்டாங்களோ. டேய் சுகா, பா எத்தனை பேர் மொத்தம்? அப்பா அவங்க 4 பேருப்பா. எத்தனை பேர் கண்டுபிடிச்சிருக்காங்க? இப்போ 2 பேர் தான். அவன் முக்கியமாக ஜாக்சன் இல்லைப்பா, எனக்கு தெரியாது. இன்னும் 2 டேஸில் அவனுக்கு 2 பேரும் இங்கே இருக்கணும். அவள் விசாரிச்சிங்களா? எங்கே அவங்க பேரண்ட்ஸ்லாம்? இதோ தான் நிற்கிறாங்க. எங்கே அவங்க பிள்ளை?
நிஜமா தெரியாது சார். என்ன பத்தி தெரியும்ல. சார் உங்கள பத்தி எனக்கு தெரியும் சார். சார் ஏதோ தெரியாம தெரியாம எப்படிய்யா பண்ணலாம்? எங்க வீட்டு பொண்ணு மேல கை வச்சிருக்கானுங்க. எப்படி நாங்க பார்த்துட்டு சும்மா இருப்போம்? சார் சார் படிக்கிற பசங்க சார். ஏதோ தெரியாம தெரியாம சொல்லாத. இன்னைக்கு என் வீட்டு புள்ள எங்க இருக்கு தெரியுமா? சீரியஸா ஹாஸ்பிட்டல்ல இருக்கு. கோமால இருக்கு. என் பையன் எப்படி அழுவுறான் தெரியுமா? என்னால பார்க்க கூட முடியல. இத பார், எனக்கு என் உலகமே என் புள்ளைங்க தான். என் புள்ளைங்க அழுவுறத என்னால பார்த்துட்டு இருக்க முடியாது. 2வது என் என் வீட்டு பொண்ணுங்க மேல என் வீட்டு பொண்ணுங்க மேல அப்படி சொல்லிட்டு பலார்ன்னு ஒண்ணு விழுது. அங்க ஒருத்தன் நிக்கிறான். அங்க இன்ஸ்பெக்டர் சார் சார் இதுக்கு மேல அடிச்சா செத்துருவானுங்க சார். ஏற்கனவே ரொம்ப அடிச்சாச்சு சார். உங்க பையன் வேற ரொம்ப அடிச்சுட்டான். கொல்லாம உட்டானே. ச்சீ! பொறுக்கிங்க. இவனுக்கெல்லாம் படிப்பு தான் ஒரு கேடு. சார் அப்படி சொல்லிட்டு அவங்க பேரண்ட்ஸு மொத்தம் 4 பேரோட பேரண்ட்ஸ் விழுந்துடுறாங்க. ம்ஹ்ம். சார் சார் அவங்க படிப்பா? இவனுங்களுக்கெல்லாம் எதுக்கு படிப்பு? இவனுங்கலாம் வெளிய விட்டோம்ன்னு சொன்னா, வெளிய இருக்க பொம்பள பசங்களுக்கு தான் ஆபத்து. சார் என்னமோ எங்களயே பேசிட்டு இருக்கீங்க. அப்படி சொல்லி அதுலேருந்து ஒரு பையன் கடைசி அறை வாங்கியிருப்பான்ல. நீங்க மட்டும் ரொம்ப நல்ல பிள்ளைங்கள பெத்து வச்சிருக்கீங்களோ? இந்த கடைசியா பெத்து வச்சிருக்கீங்கல்ல 3 பேரு. அவனுங்களும் தான் பொண்ணுங்கள கூட்டு ரூமுக்கு போனானுங்க. நாங்களாவது எதுவும் பண்ணல. ஆனா அவனுங்க, "ஏய் அடி செருப்பால" அப்படி சொல்லிட்டு செம்ம அடி விழுகுது அவனுக்கு. அங்க ஸ்டேஷன்ல இருக்கிறவங்கலாம், "சார் சார் 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 செத்துற போறான் சார்" அப்படி சொல்லி தடுக்குறாங்க. சாவட்டும். அப்ப கூட அந்த பையன் அடங்க மாட்றான். "ஆ அடி. உன் புள்ளைங்கள போய் அடி. எங்கள மட்டும் அடிக்கிற? உன் புள்ளைங்கன்னா காசு பணம் இருந்தா எல்லாம் மறைச்சிடுவீங்களா?" இப்போ ஜெயஹோப் வந்துர்றாரு. "டேய் உனக்கு உனக்கு யார்றா சொன்னா?" அந்த மாரிலாம் சொல்லிட்டு, "அந்த மாரிலாம் எதுவும் இல்ல. வாய மூடுறியா?" அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கலாம் சொல்லி கைய ஓங்குறாரு. "இத பார் எனக்கு தெரியும். அங்க நர்ஸ் ஒருத்தி வந்திருந்தால்ல, அவ யாரும் கிடையாது. என் கசின் தான். எல்லாத்தையும் என்கிட்ட சொன்னா." இப்போ இன்ஸ்பெக்டர், "டேய் அவன தூக்கி உள்ள கொண்டு போய் போடு. இல்ல அடி வாங்கி செத்துருவான் போல இருக்கு." அப்படி சொன்னோனே, அவனுங்க 2 பேரையும் அப்படியே இழுத்துட்டு போயிடுறாங்க. அவங்க அப்பாவுக்கு அவ்ளோ கோவம் வருது. அங்க இருக்க அந்த டேபிள் இருக்கும்ல, அதில போட்டு அப்படியே ஓங்கி பஞ்ச் பண்றாரு. இவனுங்க 3 பேருக்கும், "ஐயோ! போச்சு இன்னைக்கு என்ன ஆகுமோ தெரியலையே!" அப்படின்னு சொல்லி நின்னுட்டு இருக்கிறாங்க. "வாங்கடா, அம்மா வேணாம்மா. டேய் நேத்து நைட்டு கூட சாப்பிடல. வாடா சாப்பிடு வா. சும்மா லைட்டா சாப்பிடு. ரொம்பலாம் வேணாம். வா" அப்படி சொல்லி அவங்க அம்மாங்க 2 பேரும் வம்படியா அவனுங்க 3 பேரையும் இழுத்து கொண்டு போய் உட்கார வச்சு டைனிங் டேபிள்ல சாப்பாடு எடுத்து வச்சுட்டு இருக்கிறாங்க. "அம்மா ப்ளீஸ் வேணாம்மா. ஒரு மாதிரியா இருக்கு. டயாங் சாப்பிடு டயாங்" அப்படி சொல்லிட்டு அந்த சாப்பாடுலாம் எடுத்து வச்சுட்டு, இப்போ ஒரு வாய் தான் எடுத்து வைக்க போறாங்க. அங்கருந்து அவங்க அப்பா வந்து அந்த டைனிங் டேபிளே புடிச்சு அப்படியே புடிச்சு ஒரே தள்ளு தான். ஃபுட்டு, பிளேட்டு எல்லாம் அப்படியே பாய்ஸ் மேல அப்படியே விழுந்துருது. அவங்க அம்மா அ 2 பேரும் அப்படியே ஒரு ஸ்டெப் தள்ளி நின்டுறாங்க பயந்து போய். "என்னது இது? என்னாச்சுங்க? என்ன ஆச்சா? குடும்ப மானமே போச்சுடி! குடும்ப மானமே போச்சு." அப்படின்னு சொல்லிட்டு சரியான அடி விழுகுது. ஃபர்ஸ்ட்டு ஜிமின் தான் உட்கார்ந்திருப்பாரு. ஜிமினுக்கு தான் செம்ம ஸ்லாப் விழுது. அடிச்ச அடியில அவர் கண்லருந்து கண்ணீரே வந்தது. ஆ ஏய் உங்கனால நம்ம வீட்டு பொண்ணுங்க மேல கை வச்சான்னு சொல்லி, அந்த பொறுக்கி அவன் தராதரம் என்ன? அவன் என்னைய பார்த்து கேட்கிறான்டா, "நீ என்ன புள்ள வளர்த்து வச்சிருக்கன்ட்டு?" "எல்லாம் யாரால? உங்க 3 பேரால. எல்லாம் உங்க 3 பேரால" அப்படி சொல்லிட்டு சரியான அடி விழுகுது. அடிக்கிற சத்தம் கேட்டு மேல இருந்து இவங்க 3 பேருமே வராங்க. மீதி எல்லாருமே ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறாங்க. மீதி 3 கேர்ல்ஸுமே. "அப்பா, அப்பா, அப்பா, அப்பா" அப்படின்னு சொல்லிட்டு ஜின், அப்புறம் வந்து ஜெஹோப், சுகா 3 பேரும் வராங்க. வேணாம்ப்பா, வேணாம்மா. அவனுங்களுக்கும், இவனுங்களுக்கும் என்னடா வித்தியாசம் இருக்கு? இத பாரு, இத பாரு ஜின். அவன் கேட்டதுல என்ன தப்பு இருக்கா? நீ சொல்லு. அவன் கரெக்ட்டா தானே கேட்டான். அந்த இடத்துல நான் எவ்ளோ தல குனிஞ்சு போய் நின்னேன் பாத்தியா? இந்த விஷயம் வெளிய எல்லாருக்கும் லீக் ஆச்சுன்னா, என்னை எப்புட்றா மதிப்பானுங்க? இப்போ கேர்ல்ஸ் 3 பேருமே அந்த ஸ்டெப்ஸ்ல இறங்கிட்டு, பாய்ஸ் 3 பேரையும் பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஜிம்மி அப்படியே கன்னத்துல கை வச்சபடியே அவர் கண்லேருந்து அவ்ளோ டீயர்ஸ் வருது. ஜானு பார்க்குறா. அவங்க மாமா பேச பேச இப்பதான் புரியுது. என்னமோ விஷயம் வெளிய லீக் ஆயிடுச்சு போல இருக்கு அப்படின்ட்டு. சரிங்க, கோவப்படாதீங்கங்க. புள்ளைங்க நேத்துலாம் சாப்பிடவே இல்லைங்க. சாப்பாடு ஒண்ணு தாண்டி உங்களுக்கெல்லாம் குறைச்சலு. அதுவும் இதோ இருக்கான் பாத்தியா? கிம் டயாங் இவரு. எப்படி சொன்னான்னு தெரியுமா? நாங்களாவது வெறும் மயக்க மருந்து தான் குடுத்தோம். ஆனா உன் புள்ள ஒரு ஸ்டெப்பு போயி போதை மருந்தே குடுத்துருக்கான். என்ன குடுத்தானா? போதை மருந்து குடுத்தானா? என்னைய பார்த்து கேட்குறான்டி! அப்படி சொல்லிட்டு ஓங்கி ஒண்ணு விழுகுது. பல்ல கடிச்சுக்கிட்டு அடிக்கிறாரு.
இதுக்கெல்லாம் காரணம் யாரா தெரியுமா இருக்கும்? இதோ நிக்கிறான் பாத்தியா? இப்ப நான் தான் இருக்கும். அப்படி சொல்லி ஜேகேய கை காட்டுறாரு. ஜேகே முன்ன மாரி இருந்தா எதிர்த்து பேசியிருப்பாரு. இப்ப அவருக்கே ஒரு மாரி குற்ற உணர்ச்சியா இருக்கு இல்லையா? அப்படியே தலைய கீழ குனிஞ்சிட்டு நிக்கிறாரு. அப்படியே சாப்பிட்ட கையோட நிக்கிறானுங்க 3 பேருமே. அத பாக்குற கேர்ல்ஸ் 3 பேத்துக்குமே ஒரு மாரி பாவமா இருக்கு. அடுத்த செகண்ட் அவனுங்க நடந்துக்கிட்டது, முக்கியமா ஜானு கிட்ட அவ்ளோ ஃபோர்ஸா நடந்துக்கிட்டது, காயிரா கிட்ட ஃபோர்ஸா நடந்துக்கிட்டது, அதெல்லாம் நெனைக்கும்போது அவங்களுக்கு கோவம் வருது. அப்படியே அவனுங்களும் ச்சீ! அப்படின்னு சொல்லிட்டு தலைய கீழ குனிஞ்சுக்கிறானுங்க. இவன் தாண்டி, இவனா தாண்டி இருக்கும். எல்லாத்துக்கும் காரணம் இவன் தாண்டி. ஆனா நம்ம குடும்பத்துக்கு இவ்ளோ கஷ்டம் வரும், இவ்ளோ அசிங்கம், அவமானம் வரும்னு நெனச்சு கூட பாக்கலடி. இவனா அப்படி சொல்லிட்டு கைய ஓங்கி ஸ்லாப் பண்ணிறாரு. ஆனா அடிச்சது என்னமோ காயிரா மேல தான். செம்ம அடி விழுந்திருக்கும். அடிச்ச ஃபோர்ஸ்ல காயிரா அப்படியே கீழே விழுந்துடுறா. எல்லாருமே "காயிரா" அப்படி சொல்லி வராங்க. அவங்க மாமா "காயிரா" அப்படி சொல்லி தூக்குறாங்க. "என்ன காயிரா?" அப்படி சொல்லிட்டு அவங்க மாமா அப்படியே தூக்குறாங்க. ஜாங்கூக் அப்படியே புடிக்கலான்னு வந்திருப்பாரு. அவருக்கு தான் ஈகோ இடிக்குது இல்லையா? அவரு வந்து அப்படியே நின்டுறாரு. எடுத்து வச்ச அந்த ஒரு ஸ்டெப்பையும் பேக்ல எடுத்து வச்சுக்கிறாரு. ஆ வீமின் 2 பேருக்குமே ஷூ அப்படி சொல்லிட்டு வரானுங்க. அவங்க அப்பாவுக்கு பயந்துட்டு அவனுங்களும் அப்படியே ஸ்டாப் ஆயிடுறானுங்க. இப்ப அவங்க அத்தை தான், "காஹிரா ஏன்டா அப்படி பண்ண?" அப்படியே மெதுவா அவள தூக்கி நிப்பாட்டுறாங்க. "ஏம்மா அப்படி பண்ண? ஐயோ! எப்படி இருக்கு பாரு கன்னம்" அப்படி சொல்லி அவங்க மாமாக்கு அழுகையே வந்துடுது. அவங்க மாமா கண்ணீர தொடச்சுட்டு, "மாமா அழுகாத மாமா. போதும் மாமா. எங்களுக்காக நீ ரொம்ப அழுவுற. உன்னைய எங்கனால அப்படி பார்க்க முடியல மாமா. நீ எப்பவுமே அழகா ஸ்மைல் பண்ணிட்டே தானே இருப்ப. இப்படி நீ அழுவுறத என்னால பார்க்க முடியல மாமா." "காஹிரா" அப்படி சொல்லி அப்படியே ஹக் பண்ணிக்கிறாரு. "மாமா போதும் மாமா. இதுக்கு மேல எதுவும் வேணாம் மாமா. அடிக்காத மாமா யாரையும். ப்ளீஸ் மாமா. எனக்கு பயமா இருக்கு. கஷ்டமா இருக்கு. என்னால பார்க்க முடியல. மாமா ப்ளீஸ் இனிமே யாரையும் அடிக்க மாட்டேன்ல. அடிக்க மாட்டேன்டா. நீ ஏன்டா உடல வந்த? இங்க பாரு. பரவால்ல மாமா. இனிமே நீ யார அடிக்க கை ஓங்குனாலும், இதுதான் உனக்கு நினைப்புக்கு வரணும். ப்ளீஸ்." அப்படி சொல்லி காயிரா கேட்கிறா. காயிரா மேல கொஞ்சம் அதிகமாவே வந்து அவங்க மாமாக்கு ரொம்ப பாசம். அவருக்கே அப்படியே அழுகை வந்துருது. "சரிடா, மாமா சாப்பிட்டியா?" இல்லன்னு சொல்லி தலையாட்டுறாரு. "ஆமாமா" அப்படி சொல்லி காஹிரா அப்படியே இழுத்து கொண்டு போய் அவங்க மாமா வந்து உட்கார வைக்கிறா. "நீங்களும் வாங்க மாமா" அப்படி சொல்லி அங்க 3 பேர் நிக்கிறாங்கல்ல. ஜின், சுகா அப்புறம் ஜெஹூப். "வேணாம் காஹிரா, இன்னும் சாப்பிடுறதுக்கு தோணல. மாமா வாங்க. சரியாவே சாப்பிடல இந்த 1 வீக்கா யாருமே. வாங்க மாமா. எனக்கு ரொம்ப பசிக்குது" அப்படின்னு சொல்றா. அவ அப்படி சொன்ன உடனேயே அவங்க 3 பேருமே வந்துடுறாங்க. அப்படியே எல்லாருமே உட்கார்றாங்க. "நீயும் உட்காரு. நீங்கலாம் ஃபர்ஸ்ட்டு சாப்பிடுங்க மாமா. நீங்க சாப்பிட்டா நான் சாப்பிடுறேன். நீயும் உட்காருடா. நீங்க சாப்பிடுங்க மாமா." அப்படி சொல்லி பக்கத்துல ஜிமின் இருக்கிறாரு. ஜிமின் கைய புடிச்சு அப்படியே உட்கார வைக்கிறா. வேணான்னு சொல்றாரு. "ப்ளீஸ்" அப்படி சொல்லி உட்கார வைக்கிறா. அப்போ அவர உட்கார வச்ச உடனே அப்படியே நிமிர்ந்து டயாங்க பார்க்குறா. டயாங்க வந்து அப்படியே உட்கார்ந்துடுறாரு. பக்கத்திலேயே ஜங்குக்கோட கைய புடிச்சு, ஜங்குக்கையும் கூடவே உட்கார வைக்கிறாரு. டயாங் இத்தன நாள் பேசவே இல்லையா? இப்போ டயாங்க வந்து கைய புடிச்சு உட்கார வச்சோனே, ஜங்குக்கும் அமைதியா உட்கார்ந்துர்றாரு. அதே மாரி அவங்க அத்தைங்க 2 பேரையும் உட்கார வைக்கிறா. "இருக்கட்டும்மா, நான் நான் எடுத்து வைக்கிறேன்." "இல்ல அத்தை, நீ உட்காரு. நீயும் சரியா சாப்பிடல." அப்படி சொல்லி அவங்க அத்தைங்கலாம் உட்கார வச்சுட்டு, "ஜானு, வைஷு வா, நம்ம எல்லாத்துக்கும் சாப்பாடு எடுத்து வைக்கலாம்." "இல்லம்மா, அத்தை ப்ளீஸ். நான் உங்க எல்லாத்துக்கும் சாப்பாடு வைக்கணும்னு நெனைக்கிறேன்." "அக்கா வா" அப்படி சொல்லி கூப்பிடுறா அவங்க 2 பேரையும். அவங்களும் கிச்சன்லேருந்து எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து கீழ கொட்டி கிடந்தது. அதெல்லாம் வந்து அங்க மேட்ஸ் இருக்காங்க இல்லையா? அதெல்லாம் வந்து அவங்க சுத்தம் பண்றாங்க. ஃபர்ஸ்ட்டு சாப்பாடு எடுத்தாந்து அவங்க மாமாக்கு தான் வைக்கிறா. அப்படியே லைனா அவங்க 3 பேருமே அப்படியே வச்சுட்டே இருக்கிறாங்க. இப்போ ஜிமின்க்கு, டயாங் அப்படியே கடைசியா ஜங்குக் கிட்ட போறா. ஜங்குக் கிட்ட போம்போதே ஆட்டோமேட்டிக்கா அவ கையெல்லாம் அப்படியே ஷேக் ஆகுது. அப்படியே கண்ண மூடி, அப்படியே அந்த கண்லருந்து கண்ணீர் வருது. அத அப்படியே கண்ட்ரோல் பண்ணிட்டு சாப்பாடு எடுத்து வைக்கிறா. அந்த சாப்பாடு வைக்கிற அந்த அது கையையும் பார்த்து அப்படியே நிமிர்ந்து காஹிராவும் பார்க்குறாரு. காஹிரா கண்ணெல்லாம் கலங்கியிருக்கு. எந்திரிக்கலான்னு போறாரு. அப்போ யாருக்கும் தெரியாம கைய புடிச்சு அப்படியே ஸ்டாப் பண்றா. இப்போ ஜங்குக்க பார்த்து ப்ளீஸ் அப்படிங்கிறா. ஜங்குக்கும் அப்படியே அமைதியா உட்காந்துக்கிறாரு. எல்லாருமே ஒரு அழுகையோட தான் அந்த சாப்பாட வந்து சாப்பிடுறாங்க. ஜானு எடுத்துட்டு வரா. ஜிமின பார்க்குறா. ஜிமினும் நிமிர்ந்து ஜானுவ பார்க்குறாரு.
அவ எதுவுமே பண்ணல. அழுகவும் இல்ல, கோவப்படவும் இல்ல. ஃபேஸ்ல எந்த ஒரு ரியாக்ஷனுமே இல்ல. அப்படியே அவருக்கு வேண்டியத எடுத்து வச்சுட்டு, கிளாஸ்ல தண்ணி எடுத்து வச்சுட்டு, ஓரமா நின்னுக்கிறா. இப்போ அந்த பக்கம் டயாங் இருக்கிறாரு. டயாங்க்கு அது வைக்கணும். எல்லாத்துக்குமே வச்சிர்றா வைஷு. ஆனா டயாங்க்கு வைக்கிறதுக்கு அவளுக்கு விருப்பமே இல்ல. ஜானுவ பார்க்குறா. ஜானுக்கு புரிஞ்சிருது. அவ நேரா வந்து வாங்கி ஜிமினுக்கு வச்சிருப்பா. ஜிமினுக்கு பக்கத்துல தான் டயாங்கு. ஆனா டயாங்க்கு வைக்கல. அத வாங்கி இப்ப ஜானு தான் டயாங்க்கு வைக்கிறா. டயாங்க்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு. அப்படியே நிமிர்ந்து வைஷுவ பார்க்குறாரு. வைஷு வந்து அவன பார்க்கறதுக்கே அவாய்ட் பண்ணிர்றா. கஷ்டப்பட்டு சாப்பாடு அவங்களுக்கு உள்ள இறங்கவே மாட்டேங்குது முக்கியமா. ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த சாப்பாட வந்து அவரு சாப்பிடுறாரு. ஜானு ஜானு தான் ஜங்குக் மேல ரொம்ப கோவமா இருக்கால்ல. அவ என்ன பண்றா, அந்த கரண்டில எடுத்து ஜங்குக் வைக்கும்போது டப்புன்னு வைக்கிறா. அ அத அவ ஜங்குக் நிமிர்ந்து பார்க்குறாரு. அவ அப்படி சொல்லிட்டு மூஞ்சி திருப்பிட்டு வந்துடுறா. இப்போ அவருடைய ஐஸ் ஆட்டோமேட்டிக்கா காஹிரா கிட்ட போகுது. "நான் எந்திரிக்கவா? இல்ல அப்படியே உட்காந்து சாப்பிடவா?" அப்படின்னு கேட்கிற மாதிரி இருக்கு. அவ ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி சொல்றா. அவரும் அமைதியா உட்காந்து சாப்பிடுறாரு. அவருக்கு காஹிராவ புடிக்காது. ஆனா அவ சொல்றதுனால உட்காந்து சாப்பிடுறாரு. அதுவே காஹிராக்கு ஏன்னா காஹிரா தான் ஜங்குக்க லவ் பண்ண ஆரம்பிச்சுட்டா இல்லையா? நம்ம சொல்றத அவரு கேட்கிறாரே அப்படின்னு அவளுக்கு சின்னதா ஒரு ஹாப்பி இருக்கு. இப்போ அவ அ ஜங்குக்க பார்த்துட்டு, இப்படியே பார்வைய திருப்பும்போதே, அவங்க மாமா, "இந்தா காஹிரா" அப்படி சொல்லி சாப்பாடு கொண்டாந்து குடுக்குறாரு. "மாமா சாப்பிடு இந்தா" அப்படி சொல்லிட்டு அவங்க மாமா 3 பேருக்குமே சாப்பாடு வந்து அப்படியே ஃபீட் பண்ணி விடுறாரு. "முத்து மாமா, நீ சாப்பிடு மாமா. நீ சாப்பிடுங்கடா" அப்படி சொல்லிட்டு அவங்க மாத்தி மாத்தி அப்படியே ஃபீட் பண்ணிக்கிறாங்க. கேர்ள்ஸ் 3 பேரும் அவங்க மாமாக்கு ஊட்டுறது. அவங்க மாமா கேர்ள்ஸ் 3 பேருக்கும் ஊட்டுறது. அந்த மாதிரி இப்போ அவங்க மாமா சாப்பிட்டு எந்திரிக்க போறாங்க. "மாமா சொல்லு காஹிரா. மாமா போதும். இதுக்கு மேல நம்ம ஃபேமிலில எதுவும் நடக்க வேணாம் மாமா. ப்ளீஸ். போதும் எல்லாம் நார்மலா இருக்க ட்ரை பண்ணலாம்." "ஆமா மாமா. ரித்து அக்கா அப்படி இருக்கிறதே எங்கனால பார்க்க முடியல. இதுக்கு மேல வீட்ல எந்த பிரச்சனையும் வேணாம் மாமா. ப்ளீஸ். இதுக்கு மேல எதுவும் வேணாம் மாமா." அப்படின்னு ஜானு ஜிமின பார்த்தபடியே சொல்றா. அவருக்கு புரியுது. அவங்க ஹஸ்பண்ட் மேல கை வைக்கிறது கேர்ள்ஸுக்கு புடிக்கல போல இருக்கு அப்படின்ட்டு. "சரிடா, நீங்க சொன்னா சரிதான். இனிமே எதுவும் செய்ய மாட்டேன். போதுமா?" அப்படின்னு சொல்றாரு அவங்க மாமா. ஓகேன்னு சொல்லி 3 பேருமே தலையாட்டுறாங்க. இப்படியே தான் டேஸ் வந்து அப்படியே ஸ்கிப் ஆயிருந்திருக்கும். ஒன் டே ஸ்கூல்ல ஜானுக்கு ஒரு மாதிரியா இருக்கு. அவ ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணிட்டு அப்பதான் வெளிய வரா. அங்க ரோஸ் அப்புறம் லிசா 2 பேருமே நின்னுட்டு இருக்காங்க. அவங்க 3 பேத்த இப்ப யார்ட்டயுமே பேசுறதே இல்லையா? ரொம்ப தனிமையா இருக்கிறாளுங்கல்ல. இப்போ ரோஸ் அண்ட் லிசா பேசுறாங்க. "ஏய் மேரேஜ் ஆகலன்னு இப்படிலாம் பொய் சொல்றாளுங்க பாரேன். ஸ்கூல் படிக்கும்போதே மேரேஜ் பண்ணிக்கிறாளுங்க. அத கூட விடுடி ரோஸ். அது ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு அப்புறமா தான் மேரேஜே நடந்துச்சாம்." "என்னடி சொல்ற? உனக்கு யார் சொன்னா?" "உனக்கு யார் சொன்னா? அவனுக்கு தெரியாதா? இந்த காலேஜ், இந்த ஸ்கூல் எல்லாருக்குமே இந்த விஷயம் தெரியும்." அடி பாவிங்களா! பார்க்கறதுக்கு பால் புட்டி மாரி இருந்துட்டு, ஒண்ணுமே தெரியாத மாரி இருந்துட்டு, இதெல்லாம் வேற பண்றாளுங்களா? பாரேன்! அப்படின்னு சொல்லிட்டு அவளுங்க 2 பேரும் அப்படியே பேசிட்டு இருக்காளுங்க. இங்க ஜானு கண்லருந்து அவ்ளோ டியர்ஸ் வருது. தொடைக்க தொடைக்க டியர்ஸ் வந்துட்டே இருக்கு. அவ்ளோ அழுக வருது. இப்போ ஸ்கூல் கிரவுண்ட், அப்புறம் காலேஜோட கிரவுண்ட் ஒண்ணா தான் இருக்கும். இப்போ அந்த கிரவுண்ட்ல தான் வந்து பாய்ஸ்லாம் ஃபுட்பால் மேட்ச்க்கு வந்து பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இவளுங்க பேசினத தாங்க முடியாம, அவளுக்கு ஸ்கூலுக்குள்ள போவே புடிக்கல. எங்கன்னா போய் தனியா உட்காரணும் அப்படின்னு சொல்லி அவளுக்கு வந்து தோணுது. ஏன்னா, இவ அழுதான்னு சொன்னா, கண்டிப்பா அவளுங்க 2 பேருமே அழுவாளுங்க அப்படின்னு சொல்லிட்டு, அவ நேரா அந்த கிரவுண்ட கிராஸ் பண்ணி அந்த பக்கமா போறா. "ஏய் ஜிமினா சொல்ட்டாயா? அது ஜானு தானே?" "ஆமா." "அவ ஏன் அந்த பக்கம் போறா? அந்த பக்கம் ஃபுல்லா ஃபாரஸ்ட் ஆச்சே. ஏன் அந்த பக்கம் போறா?" காலேஜ்க்கு அந்த ஸ்கூலுக்கும் பேக் சைட்ல வந்து ஃபாரஸ்ட் மாரி இருக்கும். அங்க தான் வந்து ஓடுறா. எதுக்கு போறா? தெரியலையே! ஏய் இருடா நான் போய் பார்த்துட்டு வரேன். ஜ ஜிம்மி நான் வேணா வரட்டா? இல்ல ஜங்கு. நீ பிராக்டிஸ் பண்ணு. நான் என்னன்னு சொல்லி பார்க்குறேன். ஜானு செம்ம ஃபாஸ்ட்டா ஓடுறா. ஜிம்மி பின்னாடியே போயிருந்திருப்பாரு. மிஸ் பண்ணிட்டாரு. எங்க போயிருப்பா? அப்படி சொல்லிட்டு சுத்தி சுத்தி தேடுறாரு. அங்க ஃபுல்லா ட்ரீஸ் தான் இருக்குது. எங்க போனா இவ? ஏற்கனவே இப்பதான் கொஞ்சம் வீடே அமைதியா இருக்கு. எதுனா ஆச்சுன்னா, அப்பா நம்மள தொலைச்சு கட்டிருவாரே! அப்படி சொல்லி அவளுக்கு உள்ள வேற அவருக்கு ரொம்ப பயமா இருக்குது. உள்ள தேடிட்டே போறாரு.
இப்போ அந்த இடம் அப்படியே கொஞ்சம் சைலண்டா இருக்கு இல்லையா? அந்த காலேஜ், ஸ்கூல விட்டு ரொம்ப தள்ளி வந்துட்டாரு. சுத்தி சுத்தி தேடும்போது அந்த இடத்துல சைலண்டா இருக்கனால யாரோ அழுவுற மாரி சத்தம் கேட்குது. "ஜானு, ஜானு எதுக்கு அழுவுறா?" அப்படி சொல்லிட்டு போய் அப்படியே பார்க்குறாரு. பார்த்தா ஒரு ட்ரீக்கு கீழ உட்காந்து அப்படியே அழுதுட்டே உட்காந்துட்டு இருக்கா. அவ நீஸ ஹோல்ட் பண்ணி. இப்ப யாரோ வந்து தொடுற மாரி, "யாரு?" அப்படி சொல்லி பார்க்குறா. "நான் தான், நான் தான்டி." "நீயா?" அப்படி சொல்லிட்டு எந்திரிக்கலான்னு போறா. "ஏய் என்னாச்சு? எதுக்கு அழுவுற?" "ஒண்ணும் இல்ல. கைய விடு." "என்னாச்சுடி? இங்க பாரு." அப்படி சொல்லி இப்போ அவரும் எந்திரிச்சிட்டாரு. ஃபேஸ்லாம் அவ்ளோ ரெட்டிஷா இருக்கு. "ஏன்டி? எதுக்குடி இவ்ளோ அழுத? நான் மார்னிங் பார்க்கும்போது நல்லா தானே இருந்த. ப்ளீஸ் தொடர்பெல்லாம் வச்சுக்காத. தள்ளு." "ஏய் கேட்கறதுக்கு பதில் சொல்லு. யாரும் உன்னை டீஸ் பண்ணாங்களா? ஏய் சொல்லு. பாய்ஸ் யாரும் உன்னை டீஸ் பண்ணாங்களா? எதுவும் தப்பா நடந்துக்கிட்டாங்க? போதும். நீ தப்பா நடந்துக்கிட்டல்ல, அதனால தான். இன்ன வரைக்கும் நாங்க அனுபவிச்சுட்டு இருக்கிறோம். ஜானு உன்னால தான்டா. உன்னால தான்டா என்னை பேசுறாங்க." "யாரு? யார் என்ன பேசுனாங்க சொல்லு. நான் போய் கேட்கிறேன்." கேட்டா மட்டும் என்ன சொல்லுவாங்க? திருப்பி உன்னைய தான் சொல்லுவாங்க. என்னைய தான் சொல்லுவாங்க. அது மாமாக்கு அதுக்கு போச்சுன்னா, மறுபடியும் வீட்ல பிரச்சனை வரும். மாமா உங்க எல்லாரையும் போட்டு அடிப்பாரு. எங்கனால நீங்க ஏன் அடி வாங்குறீங்க? இன்னும் ஜங்குக்கு காய்றா மேல கோவம் வரும். நான் போறேன் போ. ஏய் நில்றி. விடு விடு சொல்றேன்ல ஜிமின். ஏன் சும்மா நீ டார்ச்சர் பண்ற? ஏய் நான் உன்னுடைய ஹஸ்பண்ட்ரி. கேட்கறதுக்கு பதில் சொல்லிட்டு போ. ரெஸ்பான்ஸ் பண்ணு. என் ஹஸ்பண்டா? என் ஹஸ்பண்டடா? என் என் விருப்பமே இல்லாம என்னை என்னை நீ டச் பண்ண. எனக்கு 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 அதெல்லாம் நினைக்கும்போது இப்போ கூட எப்படி இருக்கு தெரியுமா? எனக்கு எனக்கு எவ்வளோ பெயினா இருந்துச்சு தெரியுமா? அதுவும் மனசு எவ்வளோ வலிச்சுச்சு தெரியுமா? ஜிமின் மாமான்னு சொல்லி கடைசியில உன்னை உன்னை மாமான்னு சொல்ல கூட என் வாயெல்லாம் கூசுது. நான் ஒத்த பொண்ணு தானே. நான் ஒத்த பொண்ணு தானே அப்படின்னு சொல்லி அப்படியே முன்னாடி வந்து ஒரு செஸ்ட்ல கை வச்சு கேட்குறா. அவர் பார்த்துட்டே இருக்கிறாரு. எப்படி உனக்கு என்கிட்ட தப்பா நடக்கணும்னு தோணுச்சு? அவ்வளோ என்ன எங்க மேல உனக்கு கோவம்? அவ்வளோ என்ன உன் தம்பி மேல உனக்கு பாசம்? ஒரு பொண்ணுகிட்ட இந்த மாதிரிலாம் அந்த நேரம் எனக்கு எவ்வளோ பெயினா இருந்துச்சு தெரியுமா? எவ்வளோ வலிச்சுச்சு தெரியுமா? எனக்கு தெரியாது. உனக்கு உனக்கு உன் தம்பிக்காக ரிவெஞ்ச் எடுக்கணும். அதனால அப்படித்தானே? போதும், போதும். நாங்க என்னுடைய கோவத்த எதுக்கு தெரியுமா உன்கிட்ட காட்டாம இருக்கிறேன்? மாமா நாங்க கோவப்பட்டா மாமாவும் கண்டிப்பா கோவப்படுவாரு. உங்க மேல கை வைப்பாரு. அது வேண்டாம். எங்கனால நீங்க உங்க ஃபேமிலில எந்த பிரச்சனையுமே வேணாம். ப்ளீஸ் தொல்ல பண்ணாத ஜிமி. ப்ளீஸ். அப்படி சொல்லிட்டே இருக்கும்போது அவளுக்கு ஒரு மாரி தலை சுத்துது. ஏய் 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 ஜானு அப்படி சொல்லி சொல்றாரு. அதுக்குள்ளாட்டி அவ அப்படியே கீழ விழுவலான்னு போறா. அவர் வந்து அப்படியே புடிச்சிட்டாரு. ஜானு ஜானு என்னாச்சு? ஏய் ஜானு அப்படி சொல்லி அவருக்கு பயமே ஆயிடுது. அப்படியே கேரி பண்ணி அப்படியே தூக்கிறாரு. அவரால தூக்கிட்டே வர முடியல. ரொம்ப தூரம் ஓடி வந்துட்டா இல்லையா? மொபைல் இருக்கிறான்னு பார்க்குறாரு. மொபைல் வேற அங்கேயே விட்டு வந்துட்டாரு. என்ன பண்றது? வேற வழியே இல்ல. அப்படியே அவர் கஷ்டப்பட்டு தூக்கிட்டு போறாரு. அங்க அங்க டயாங் என்னாச்சு இன்னும் உன்னை காணோம் அப்படின்னு சொல்லி அவர் போன அந்த பாதையே பார்த்துட்டு இருக்கிறாரு. போலாமா வேணாமான்னு சொல்லி பார்த்துட்டே இருக்கிறாரு. இப்போ ஏய் டயாங் என்னடா என்னாச்சியா அங்கேயே பார்த்துட்டு இருக்க? இல்ல ஜிமின் போனா இன்னும் காணோம். என்னாச்சு டயாங்? ஹோபியாயாங் ஜிமின் போனா எதுக்கு போனா? ஏன்னா அவங்க பாய்ஸ் 4 பேருக்குமே தெரியாது. அது என்ன சொல்லு அப்படி சொல்லி ஆரம் வந்து நிக்கிறாரு. என்ன விஷயம்னு தெரியல. அந்த பக்கம் ஜானு ஓடுனா. அத பார்த்துட்டு தான் ஜிமின் போயிருக்கான். என்ன சொல்ற? ஜானு எதுக்கு அந்த பக்கம் போனா? ஃபாரஸ்ட் ஏரியால. அதான் தெரியலயா. ஏன்டா முன்னாடியே சொல்ல மாட்டீங்களா? அப்படி சொல்லிட்டு இவங்க ஒன் பை ஒன்னா போக ஆரம்பிக்கிறாங்க. அங்க சுகா அப்புறம் ஜின் எல்லாருக்குமே தெரிஞ்சிருது. எல்லாருமே போறாங்க. இவங்க இங்கேருந்து போவும், அவர் அங்கருந்து வரதுக்கும் சரியா இருக்கு. தூரத்திலேயே பார்த்துட்டாங்க. என்னாச்சு? எதுவும் அடிச்சுட்டானா என்ன? அப்படி சொல்லிட்டு ஜின்னு வேகமா ஓடுறாரு. "ஏய் ஜிம்மி என்னடா பண்ண?" "ஐயா நான் எதுவும் பண்ணல ஐயா." அப்படி சொல்லிட்டு அவருக்கு ஃபுல்லா வேர்த்து வேர்த்து கொட்டுது. ரொம்ப தூரத்துல தூக்கிட்டு வந்திருப்பாரு. "ஐயா புடிங்க ஐயா ரொம்ப வெயிட்டா இருக்கா." அப்படி சொல்லிட்டோங்க. இப்போ அவங்களும் வந்து அப்படியே புடிச்சுறாங்க. "என்னடா ஆச்சு?" "தெரியல ஐயா." அப்படின்னு சொல்லி ஒரு மரத்தடியில வச்சு அப்படியே தட்டுறாரு ஜின்னு. "என்னாச்சு?" "ஏய் ஜானு." அப்படி சொல்லிட்டு இப்ப ஆரம் கண்லேருந்து எதுக்கு எடுத்தாலும் ஆரம்க்கு ரொம்ப பயம் வந்துடுது. அழுக வந்துடுது. ஆரம் எதுக்கு அழுவுற? என்னாச்சுன்னு தெரியலடா. என்னாச்சு? ஏய் ஜிமின் என்னாச்சு? அது 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 சுகா அது மயக்கம் போட்டு கீழ விழுந்துட்டா. எதுக்கு நீ அடிச்சியா? ஐயய்யோ! இல்ல சுகா நான் அடிக்கலாம் கிடையாது. அவ அழுதுட்டே இருந்தா. நான் அவ பின்னாடியே போனேன். தேடி பார்த்தா ரொம்ப தூரம் போயிட்டா. அப்புறம் பார்த்தா அழுதுட்டு இருந்தா. எதுக்குடி அழுவுற? அப்படின்னு கேட்டேன்.
அதுக்கு என்கிட்ட அவள் சண்டை போட்டா. சண்டை போட்டுட்டு என்னை திட்டிகிட்டே இருந்தான் யாங். நான் அவளுக்கு எதுவுமே சொல்ல. அவள் தான் என்னை திட்டிகிட்டே இருந்தா. சரி சொல்லு என்ன விஷயம்ன்ட்டு. திட்டிகிட்டே இருந்தா. திடீர்னு அப்படியே மயக்கம் போட்டு விழுந்துட்டா. மெடிக்கல் ரூம் கூட்டு போகலாமா? வேணாம் வேணாம். ஏற்கனவே ஸ்கூல் காலேஜ்லலாம் எல்லாம் தெரிஞ்சு ரொம்ப டீஸ் பண்ணுறாங்க போல இருக்கு. என்னடா சொல்கிற? ஆமாம், கேட்டதுக்கு அதை சொல்லி தான் அவள் அழுதா. நம்ம யாருக்கும் தெரியாமல் வெளியே ஹாஸ்பிட்டல் கூட்டு போகலாமா? எப்படிடா இதெல்லாம் தாண்டி தானே போகணும். நம்ம பேக் சைடாக போயிடலாமே. சரி யார் தூக்குற? நானே தூக்கிறேன். டேய் நானே தூக்கிறேன் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மி அப்படியே தூக்கிறாரு. அவனுக்கு பேலன்ஸ் பண்ற மாதிரி மற்ற பாய்ஸும் வந்து அப்படியே பிடிச்சிக்கிறாங்க. இப்போ ஜின் வந்து டேய் நீங்க நீங்க 3 பேர் போய் பைக் எடுத்துக்கோங்க. 3 பைக் எடுத்தா போதும். மீதி பைக் இங்கே இருக்கட்டும். ஆளுக்கு ஒரு பைக் வச்சிருக்காங்க இல்லையா? 3 பைக் மட்டும் எடுத்தாரு சொல்றாரு. பைக்ல அங்க எப்படி? வேற வழி கிடையாது. நம்ம கார் இப்போ இது பண்ண முடியாது. ஆம்புலன்ஸும் கூப்பிட முடியாது. பல்ஸ்லாம் பார்த்தா நார்மலா தான் இருக்கு. அவ எதுவும் சாப்பிட்டுருக்க மாட்டான்னு நினைக்கிறேன். அதனால தான் அப்படி மயக்கம் போட்டு விழுந்திருக்கா. அப்படி சொல்லிட்டு டேய் நீங்க முன்னாடி ஃப்ரண்ட் வழியா பைக் எடுத்துட்டு வாங்க. நாங்க பேக் சைடு நிக்கிறோம். சீக்கிரம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிறாங்க. அங்க ஜங்குக், டயாங், அப்புறம் ஹோபி இவங்க 3 பேர் தான் போறாங்க. பைக் எடுத்துட்டு வந்துடுறாங்க. டேய் டயாங், சொல்லுங்க யாங். நீ பைக்கை கொடுத்துட்டு அவங்க 2 பேர் இருக்காங்க இல்லையா? ஆமா, அவங்க தேடி அலைஞ்சு அப்புறம் எதனா பெரிய பிரச்சனை ஆயிருக்குது. அவங்க 2 பேர்ட்டையும் போய் ஒன்றும் கிடையாது, ஜஸ்ட் மயக்கம் போட்டு வந்திருக்கா, ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போயிருக்கோம், நீ அவங்க 2 பேரும் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு வந்துரு. நானா? நீ தான் போ அப்படின்னு சொல்லி ஜின் வந்து டயாங் அனுப்பிச்சு வச்சிடறாரு. டயாங், சொல்லுங்க சொல்லுங்க யாங். இவங்க 3 பேருக்கு தெரிய வேணாம் சரியா? அவங்க 2 பேர்ட்டையும் மட்டும் சொல்லி சைலண்டா நீ கூப்பிட்டு வந்துரு. பைக் வேணா எடுத்துக்க. ஓகே ஹயாங் அப்படின்னு சொல்லிட்டு டயாங் போயிடுறாரு. எப்படி உட்கார வைக்கிறது? ஜிம்மி நீ உட்காரு. என்ன சொல்றது ஜாங்கோ? நீ உட்கார சொல்ற. சரி ஓகே அப்படி சொல்லி இப்போ ஜிமின் வந்து உட்காந்துக்கிறாரு. முன்னாடி ஜே ஹோப்பு நடுவுல இப்போ ஜிமினுக்கு ஆப்போசிட்டா உட்கார வைக்கிறது. என்னடி பண்ற? வேற வழி கிடையாது அப்படி சொல்லி இப்போ ஜிமினை பேக் சைடு அப்படியே முன்னாடி ஃப்ரண்ட்ல இருந்து அப்படியே ஹக் பண்ற மாதிரி அப்படி வந்து ஜானு வந்து உட்கார வச்சுறாங்க. இவ்வளோ பண்ணியும் அவளுக்கு மயக்கமே தெரியல. எனக்கு வேற பயமா இருக்கு. ஏன் ஜிம்மி? அப்பாவுக்கு தெரிஞ்சா என்ன நடக்கும்? அதெல்லாம் ஒண்ணும் இருக்காதுடா. சாப்பிட்டுருக்க மாட்டா அதனாலதான். போலாமா? சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் ஒரு பைக்ல ஏறிக்கிறாங்க. நடுவுல இவங்களுடைய பைக் போகுது. இந்த சைடும் அந்த சைடும் பாய்ஸ் 4 பேரும் வந்துட்டு இருக்கிறாங்க. பார்த்தா சேஃபா புடிச்சுக்கூடா. புடிச்சுதாண்டா இருக்க. ஹோபி பக்கத்துல இருக்கிற ஹாஸ்பிட்டல் போலாம். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துலயே ஒரு கிளினிக் வந்து வந்துடுறாங்க. அங்க அவங்க மெதுவா வந்து இறக்குறாங்க. ஸ்ட்ரெச்சர்லயும் படுக்க வைக்கிறாங்க. நேரா எமர்ஜென்சி வார்டுக்கு தான் கூட்டு போறாங்க. என்னாச்சு தெரியல, மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க. சரி எதுவும் பிரச்சனையா? அதெல்லாம் எதுவும் கிடையாது. நல்லா பேசிட்டு இருந்தாங்க, திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி ஜிமினுக்கு ஒரு மாதிரி படபடன்னு வருது. பயமா வேற இருக்கு. அவங்க அப்பா அடி வேற அவரை நினைச்சு ரொம்ப பயப்படுறாரு. இதுக்குடா இவ்வளவு பயப்படுற? ஏய் இவங்களுக்கு இதெல்லாம் ஆச்சுன்னா நம்ம அப்பா வேற நம்மள தூக்கி போட்டு மிதிக்கிறான்டா, முடியலடா என்னால அப்படின்னு சொல்லி அவரு சொல்றாரு. அவர் சொல்றத பார்த்துட்டு அங்க இருக்க பாய்ஸ்க்கே லைட்டா ஸ்மைல் வருது. எங்க இருந்துடா வரும் உங்களுக்கு ஸ்மைல் அப்படின்னு சொல்லி கத்துறாரு. அவங்க எல்லாம் அப்படியே ஸ்டாப் ஆயிடுறாங்க. இதை கட் பண்ணிட்டு அந்த பக்கம் டயாங் இந்த பக்கமும் அந்த பக்கமும் போயிட்டு போயிட்டு வந்துட்டு இருக்கிறாரு. காஹிரா, சொல்லு வைஷு. என்ன இன்னும் ஜானுவை காணோம்? போய் ரொம்ப நேரம் ஆச்சுல. தெரியலடி, ஒரு மாதிரி இருக்குன்னா காலையில இருந்து. போய் பார்க்கலாமா? கிளாஸ் வேற போயிட்டு இருக்க. இப்போ காஹிரா சொரன்றா வைஷுவை. என்னடி? அங்க பாரு உன் ஹஸ்பண்ட் நிக்கிறான். என்னது? ஏன் ஹஸ்பண்டா? அப்படி சொல்லி திரும்பி பாக்குறா. அங்க டயாங் தான் இந்த பக்கமும் அந்த பக்கமும் நடந்துட்டு இருக்கிறாரு. அவன்லாம் என் ஹஸ்பண்ட் கிடையாது. நீ சொன்னாலும் சொல்லாட்டி அவன் தான் ஹஸ்பண்ட். சும்மா இரு காஹிரா. அவர் எதுக்கு இந்த பக்கமும் அந்த பக்கமும் நடந்துட்டு இருக்கிறாரு? தெரியல, என்ன விஷயம் தெரியலையே. போய் என்னன்னு கேளா. சி அவன்கிட்ட எல்லாம் நான் பேச மாட்டேன். அவன் மேல நான் ரொம்ப கோவமா இருக்கேன். வைஷு, என்னன்னு தெரியல, நம்ம கிட்டதான் பேசணும்னு ட்ரை பண்றாரா என்னமோ. இங்கதான் நின்னு பாத்துட்டு இருக்காரு ஸ்டார்டிங்லாம். அதுதான் ஞாபகத்துக்கு வருது. அதான் எனக்கு அவ்வளவு பத்திக்கிட்டு எரியுது அவனை பார்க்கும்போது. வைஷு, இந்த பார்க் ஆகிரா, நீ ஜங்குக்க லவ் பண்ணு நாசமா போ, எனக்கு அதை பத்தி எந்த பிரச்சனையும் இல்லை. நீ என்னைய சும்மா கம்பல் பண்ணாது. உனக்கு அவ்வளவு அக்கறை இருந்தா நீயே போய் கேளு. சரி போற போடி அப்படி சொல்லிட்டு இப்போ காஹிரா எக்ஸ்கியூஸ் கேட்டு அவ வந்து வெளியே போயிடுறா. இப்போ தயங்கம்மா. காஹிரா, என்னாச்சு? ஏன் இங்க இந்த பக்கம் அந்த பக்கம் நடந்துட்டு இருக்கீங்க? அது வந்து அது வந்து அப்படி சொல்லி எட்டி எட்டி பாக்குறாரு. உங்க ஒய்ஃப் வரல அப்படி சொல்லி தலையை புரிஞ்சுக்கிறாரு. என்ன விஷயம் சொல்லுங்க. அது அது ஜானு. ஜானு, ஜானுக்கு என்னாச்சு? அது ஒண்ணும் இல்ல ஜிம்மி. என்னாச்சு? ஜானு ஜிம்மி மாமா அடிச்சிட்டாரா? கைரா அவ்வளவு பதட்டப்படாது, ஒண்ணும் கிடையாது. ஜானுக்கு என்னன்னு தெரியல, ஃபாரஸ்ட் பக்கம் போனா அப்படி சொல்லி எல்லாத்தையுமே சொன்னாரு.
என்னாச்சு ஜானுக்கு தெரியல. வர சொன்னாங்க. அப்புறம் வைஷு அவ்வளோ தேடுவா. அதனால வந்து அயான் உங்க 2 பேரையும் கூட்டிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வர சொல்லியிருக்கேன். இப்ப எங்க இருக்கா? ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்கிறா. டாக்டர் செக் பண்ணிட்டு தான் இருக்காங்களா? இப்பதான் நான் கேட்டேன். ஒண்ணும் பயப்படுற மாரி ஒண்ணும் கிடையாது. காலையில சாப்பிடல. ஆமா, காலையில சாப்பிடல. உடம்பு சரியில்லன்னு சொன்னா. மேபி அதனால கூட இருக்கும். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. உங்க சிஸ்டருக்குலாம் யாருக்கும் தெரிய வேணாம். நீ போய் வைஷுவ மட்டும் கூட்டு வா, நம்ம போலாம். சரி, ஓகே. அப்படி சொல்லிட்டு அவன் நேரா வரா. வைஷு வைஷு என்னடி? ஏய் வா, டைம் மாமா கூப்பிடுறாரு. அவன் கூப்பிட்டுலாம் என்னால வர முடியாது. நீ லூசு வைஷு. அங்க ஜானு என்னாச்சுடி? அப்படி சொல்லும்போது இப்ப எல்லாத்தையும் சொல்றா. என்ன சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டே இப்ப வைஷுவும் வந்துடா. போலாமா அப்படி சொல்லி அங்க டயம் ஏற்கனவே சொல்லியிருப்பாரு பேக் சைடா வாங்கன்னு. அதே மாதிரி இவங்க 2 பேரும் பேக் சைடு வந்துடுறாங்க. போலாமா அப்படின்னு சொல்லிட்டு டயம் பைக் ஸ்டார்ட் பண்ணி நிக்கிறாரு. போலாமாவா? கார் இல்ல. கார் எல்லாம் இல்ல. பைக் தான் இருக்கு. சரி போலாம். அ காஹிரா ஏறு. இல்ல, இல்ல நீ ஏறு. ஏய் நீ ஏறு. ஏய் நீ ஏறு. அப்படி சொல்லிட்டு வைஷுவ பிடிச்சு தள்ளிடுறா. வைஷுவும் சரி ஓகே அப்படி சொல்லிட்டு அவ தான் ஃபர்ஸ்ட் ஏறுறா. நெக்ஸ்ட் காஹிரா ஏறுறா. பைக் வந்து நார்மலா தான் போயிட்டு இருக்கு. இப்போ சடனா பிரேக் போடுறாரு. யாரோ முன்னாடி கிராஸ் பண்றாங்க அப்படின்ட்டு. காஹிரா அப்படியே வந்து வைஷு மேல இடிச்சுறா. வைஷு போய் அப்படியே டயங்க அப்படியே டைட்டா ஹக் பண்ணிக்கிறா. காயிரா அப்படி சொல்லிட்டு அப்படியே தள்ளிடுறா. டக்குன்னு அந்த ஹக்க வந்து அப்படியே பிரேக் பண்ணிடுறா. டயங் அப்படியே அதே இடத்துல அப்படியே பைக் ஸ்டாப் பண்ண அப்படியே அப்படியே நிற்கிறாரு. அவருக்கு என்னென்னமோ நினைப்பு வருது. வச்சு எந்த நேரத்துல என்ன நினைப்பு வருது பாரு அப்படின்னு சொல்லி அவரே காரி துப்பிட்டு மறுபடியும் வந்து பைக்கை ஸ்டார்ட் பண்றாரு. நீ தள்ளி உட்காரு. இதுக்கு மேல நான் போய் எங்க தள்ளி உட்காருது? தள்ளி உட்காரு. இதுக்கு மேல எங்கடி தள்ளுறது? ஏன் உன் ஹஸ்பண்ட் தானே, தள்ளி உட்காரு அப்படி சொல்லிட்டு புடிச்சு அப்படியே தள்ளி விட்டுறா. இப்போ ஆஹ் வைஷு அப்படியே டயாங் அப்படியே இடிச்சிட்டு வரா. அங்க டயாங் நிலைமை சொல்லவே வேணாம். அவருக்கு என்னென்னமோ தோணுது. ஒரு மாதிரி இப்ப காஹிராக்கு ஒரு மாதிரி இருக்கு. அவருக்கு அவருக்கு ஒரு மாதிரி அருவருப்பா இருக்கு. டயாங் அந்த மாதிரி உரைச்சிட்டு வர்றது அப்படியே பல்ல கடிச்சிட்டு வந்துட்டு இருக்கான். இப்படியே கட் பண்ணுன்னு சொன்னா ஹாஸ்பிட்டல்லாம் வந்து சேர்றாங்க. இறங்கி தொலை சனியனே. இப்படி சொல்லும்போது வேகமா காயில இறங்கி உள்ள ஓடுறா. ஓடி போற ஸ்பீட்ல முன்னாடி ஜங்குக்கு வந்துட்டு இருக்காரு. அவர் மேல போய் அப்படியே இடிச்சுறா. ஜங்குக்கு வந்து அப்படியே பிடிச்சிறாரு. ஏய் அப்படின்ட்டு ஆஹ் ஜங்குக் ஏய் மெதுவா வர மாட்டியாடி? ஏன் அவ்வளவு அவசரம்? அது ஜானுக்கு ஒண்ணும் இல்ல. டாக்டர் செக் பண்ணிட்டு தான் இருக்காங்க. மெதுவா வாக்கா. கீழே கீழே வந்து எதுனா ஆயிடுச்சுன்னா ரொம்பதான் அக்கறை அப்படி சொல்லிட்டு பின்னாடி வைஷு காயிரா கையை பிடிச்சி இழுத்துட்டு போயிடுறா. என்ன வேண்டாம் அவன் பொண்டாட்டிக்கு தெரியல அப்படி சொல்லிட்டு டயாங் அப்படியே சோல்டர் தூக்கிட்டு அவர் உள்ள போறாரு. ஜானு 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 அப்படி சொல்லிட்டு காயிரா ஓடுறா. அங்க போய் சுகா மாமா. ஏய் பதட்டப்படாத, ஒண்ணும் இல்ல. டாக்டர் செக் பண்ணிட்டு தான் இருக்காங்க. என்னாச்சு? ஏன் திடீர்னு? ஜிமி. ஏய் சத்தியமா நான் எதுவும் பண்ணடி உங்க அக்காவை. சத்தியமா சொல்றடி அப்படி சொல்லி அவர் தலையில கை வச்சு சத்தியம் பண்றாரு. எதுவுமே பண்ணடி ப்ளீஸ், உங்க மாமாட்ட போட்டு கொடுத்துடாதீங்கடி அப்படி சொல்லி அவர் ரொம்ப பயப்படுறாரு. டாக்டர் செக் பண்ணிட்டு நீங்களாம் யாரு? நாங்களா வந்து நாங்க சிஸ்டர். நாங்க 2 பேரும். ஓ! நீங்களா? நாங்கலாம் வந்து அவங்களுடைய மாமா பையன். அ அந்த பொண்ணுக்கு மேரேஜ் ஆயிடுச்சா? ஆயிடுச்சு. ஸ்கூல் படிக்கும்போதேவா? ஆமா. மேரேஜ் லவ் மேரேஜா? இப்போ எல்லாருமே திரும்பி ஜிம்மின பார்க்குறாங்க. பட் ஆமா சார். லவ் மேரேஜ் தான். என்ன விஷயம்? சரி கேபின்ல போய் பேசிக்கலாம். எல்லாரும் வாங்க. ஹஸ்பண்ட் யாரு? ஹஸ்பண்ட் வந்திருக்காரா? ஆ இதோ இதோ நான் தான் அப்படி சொல்லி முன்னாடி வந்து ஜிம்மி நிக்கிறாரு. ஜிம்மின கீழ இருந்து மேல வரையும் பார்க்குறாரு. என்ன ஸ்கூல் படிக்கிறியா? காலேஜ் படிக்கிறியா? காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் பண்றேன். தலையெழுத்து அப்படி சொல்லி தலையில அடிச்சுட்டு போறாரு. என்னவா இருக்கும்? தெரியலையே! இப்படி சொல்லி பின்னாடியே போறாங்க. இப்போ ஹஸ்பண்ட் சார் கொஞ்சம் இப்படி முன்னாடி வந்து உட்காருங்க. சார் உட்காருங்க சார். சார் அப்படி சொல்லிட்டு அவர் வந்து அப்படியே மெதுவா உட்காராரு. இது எல்லாருமே அப்படியே நின்னுட்டே இருக்காங்க. இப்போ ஆரம் வந்து சார் என்னாச்சு? ஏதோ பிரச்சனையா? நம்ம காலையில ஃபுட் வேற சாப்பிடலையா? அதனால கிடையாது. சார் பண்ண வேலையால தான் அவங்க அப்படி மயக்கம் போட்டு விழுந்திருக்காங்க. ஏன் அவங்க வீட்ல பெரியவங்க யாரும் கிடையாதா? இல்ல சார். அவங்களுக்கு யாருக்கும் தெரியாது இந்த மாரி மயங்கி விழுந்துட்டாங்கன்ட்டு. சரி ஓகே. அ நீங்களா? சார் நாங்கலாம் வந்து இவனோட அண்ணன். அவளுக்கு மாமா பையன் தான் நானு. அப்படி சொல்லி ஜின் வந்து சொல்றாரு. சரி ஓகே. நீங்கலாம் ஃபேமிலி மெம்பர்ஸ் அப்படித்தானே? ஆமா சார். லவ் மேரேஜ் தானே? இல்ல மேரேஜ்க்கு முன்னாடி சார்? இல்ல சார் சத்தியமா மேரேஜ் தான் அப்படி சொல்லி ஜிமின்னு கைய தூக்கி காட்டுறாரு. பார்த்தேன். அந்த கையில அந்த பொண்ணோட கையில ரிங் இருந்துச்சு. அதே மாரி ரிங் தான் உன் கையில இருக்கு. சரி ஓகே. ம். ஒண்ணும் பெரிய பிரச்சனை கிடையாது. அந்த பொண்ணு பிரெக்னன்ட்டா இருக்கா. என்னது?
அப்படி சொல்லி உட்கார்ந்த ஜிம்மின்னு அந்த சேரை தள்ளி விட்டு எந்திரிக்கிறாரு. எல்லாருமே என்ன சொல்றீங்க? ஆமா. சார் கன்ஃபார்மா ஒழுங்கா செக் பண்ணீங்களா? அப்படின்னு சொல்லி ஜிம்மின்னு டாக்டர் பார்த்து கேட்குறாரு. ஏன் உன் மேல உனக்கு எதுவும் சந்தேகம் இருக்கா? இல்லையே. அப்புறம் ஏன் என்னை பார்த்து அந்த கேள்வி கேட்குற? நீ பண்ண வேலையால தான் அவ இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா. இப்போ ஒரு செகண்ட் ஜிமின் அப்படியே யோசிக்கிறாரு. அப்பா அப்பா அடிக்காதப்பா, அப்பா அடிக்காதப்பா. ஐயோ குடும்ப மானத்தையே வாங்குறீங்களடா, உங்களை வச்சுக்கிட்டு என்னால முடியல அப்படி சொல்லி அவங்க அப்பா பெல்ட்டை வச்சு அடிக்கிற மாதிரி ஐயோ அப்படி சொல்லி ஜிமின் அலறாரு. இதோட இந்த பாட்டு வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். நல்லா இருந்தா சப்போர்ட் பண்ணுங்க. பாய் சராங்கே.